அழுவாதீங்க ஏங்க. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? இங்க பாருங்க, அழுவாதீங்க. இங்க பாருங்க. அப்புறம் ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நன்றி சொல்றதெல்லாம் போதுங்க. நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. யாருன்னு அது அங்க படுத்துருக்குறது? யாரோ தெரியல. லேடி இந்த டைம்ல மணி 1 இப்ப படுத்துருக்காங்க. போய் பாப்போமா? லேடி கடை சாத்திரி வெளில படுத்துருக்காங்க இந்த டைம்ல. இது தப்பான ஏரியா வச்சு வாங்க சீக்கிரம் பார்ப்போம். மேடம், ஹலோ மேடம். மேடம் எந்திரிக்க மாட்டாங்கண்ணா. மேடம், மேடம் தண்ணி எங்கண்ணா இருக்கு? தண்ணி எடுத்து வந்து அடிச்சு பார்ப்போம். மேடம் ஏந்திரிங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. துணி எடுங்க. ஏங்க மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? மணி 1 இங்க என்னங்க பண்றீங்க? நாங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். நீங்க நடுவுல பைபாஸ்ல தனியா படுத்துறீங்க. ஆமா, மணி 1 இப்போ. நீங்க நாங்க அந்த ரோட்ல போயிட்டு இருந்தோங்க. லேடி தனியா படுத்துறீங்க வந்து கேட்டு போலான்னு வந்தோம். மணி 1 மணி ஆச்சாங்க. புரியல. மணி 1 மணி ஆச்சு. ஆமா, மணி 1 மணி ஆகுது. இங்க என்ன பண்றீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்ட்டு வந்தவங்க. டயர்டா இருந்தேன். ஒன்றும் முடியாதனால கொஞ்சம் படுத்துட்டேங்க. வீட்டுல பிரச்சனையா? ஆமாங்க. என்ன பிரச்சனை? கொஞ்சம் குடும்ப பிரச்சனைங்க. அதுக்கு 1 மணிக்கு வந்து இங்க படுக்கலாமா? இங்கேயே வந்தீங்க. என்ன ஊர் நீங்க? நாங்க இங்க பக்கத்துல தாங்க, திண்டுக்கல் பக்கத்துல கிராமம். பாப்பா ஸ்கூல்ல படிக்கிறா. ஓ சரி. 11th முடிஞ்சு இந்த வருஷம் 12வது போறா. என்னன்னா 11னாவுக்கே நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இந்த வருஷம் 12வது வரா. பணம் காசு கேட்டிருந்தீங்களா? கடனுக்காக கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லியிருந்தாரு. என்கிட்ட போனுக்குன்னு எதுவும் இல்லை. போன் பண்ணலான்னாலும் படுத்திருந்தேன். 1 மணி ஆச்சுன்னு நீங்க வந்து எழுப்புறனால தான். எத்தனை மணிக்கு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு? 8 மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. 8 மணியா? மணி 1 ஆகுதுங்க. காலையில ஒரு லேடி தனியா படுத்துருக்கலாமா? காலையில இருந்து அங்கங்கன்னு அலைஞ்சனால ஒரே மயக்கமா இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைங்க, எதுவும் சாப்பிடல. இப்ப கடையும் 1 மணிக்கு கடை இருக்கு. தண்ணி குடிங்க, முதல்ல தண்ணி குடிங்க. கடையும் 1 மணிக்கு கடை ஏதாவது இருக்குமாங்க? கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ எங்க ட்ராப் பண்ணட்டுமா? கார்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணட்டுமா? பணம் வாங்கிட்டு தாங்க. மணி 1 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படிங்க வருவாரு? எனக்கு பாப்பாவோட வாழ்க்கையே படிப்புல தாங்க இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களா? உங்க ஹஸ்பண்ட்? அவர் இல்லைங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரா? எங்களுக்கு பையன் இல்லைன்னு ஒரு காரணத்தினால வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த 2 பிள்ளைல நான் தாங்க வச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்கங்க. அம்மா அப்பாலாம் இல்லை. தனியா தான் இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ வந்து பொண்ணு படிப்புக்காக காசுக்காக வந்துருக்கீங்க அவர்கிட்ட. அவர் வந்து காசு இல்லை இப்போ வந்து தரேன்னு சொன்னவர் இன்னும் வரல. ஆமாங்க. இப்போ நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம்ல நீங்க? இங்கேயே உட்காந்து அப்புறம் நாளைக்கு வந்து கேட்டு பாருங்க. எங்க ஊருக்கு பஸ் வசதி எல்லாம் அவ்வளவா இல்லைங்க. போய் வந்து அது ரொம்ப எனக்கு சிரமங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க என்ன படிக்கிறாங்க உங்க பொண்ணு? 11வதுலேருந்து 12வது போகுதுங்க எங்க பாப்பா. 12வது வந்து கோச்சிங் கிளாஸ் போயிருக்காங்க. ஆமாங்க. கோச்சிங் கிளாஸ் இந்த லீவ்ல நடத்திட்டு இருப்பாங்க. அது ஆமாங்க. ஃபீஸ் டேட் முடிஞ்சுங்க. எல்லா பிள்ளைகளும் 12வதுக்கு ஃபீஸ் கட்டணுமா எப்படி? 11வதுக்கே நான் கட்டல. ஸ்கூல்ல ஏதோ எனக்காக தயவு பண்ணி விட்டாங்க. ஆனா இந்த வருஷம் 2 பேத்துக்கும் கட்டி ஆகணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கொடுத்துதாங்க ஆகணும். எனக்கு வேற வழி இல்லை. வாமா 8 மணிக்கு தரேன்னாரு. போன் இல்லை, போன் பண்ணலான்னாலும் ஏதாவது பேசலான்னாலும் சரி வந்துருவான்னு அந்த மயக்கத்துல படுத்துட்டேன். நீங்க வந்து எழுப்பவேதான் 1 மணின்னு எனக்கு தெரியுதுங்கய்யா. சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்?
எங்க 2 பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் வருங்க. 30,000 ரூபாய் வருஷத்துக்கு சேர்த்து. சரி, கம்மியான சின்ன ஸ்கூல் தான். பெரிய ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல் மீடியமான அதுக்கே ஸ்கூல் சேவ் தாங்க. பண்ண முடியல. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி சரி சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏந்திரிங்க ஏந்திரிங்க சொல்றாங்க, ஏந்திரிங்க. இல்ல இருக்கட்டும். பயப்படாதீங்க, ஏந்திரிங்க. இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல, ஏந்திரிங்க. ஏந்திரி செருப்பு போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்டினா போதுமா? ஃபீஸ் கட்டினா ஹாப்பியாக இருப்பீங்களா? வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஆமாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக இருந்தால் அதுவே எனக்கு போதுங்க. சரி ஓகே, கொஞ்சம் 2 நிமிஷம் இருங்க. கொஞ்சம் திரும்புங்க. குடிங்க, ஏங்க பயப்படுறீங்க? நீங்க ஃபீஸ் கட்ட காசு தானே கேட்டீங்க? பணம் கேட்டேங்க, நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நாங்க வந்து எங்களுடைய வேலையை வந்து இந்த மாதிரி ஏதோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் யாருக்காவது பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இது வந்து எங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஹெல்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அதை பிரித்து கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும், அவ்வளோதானே. யார் கொடுத்தா என்ன? அவங்க கொடுத்தா மட்டும் தான் வாங்கிக்குவீங்களா? நாங்கள் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் நீங்க யாரு என்னன்னு தெரியலங்க, ஏதோ வந்து. அதுதான் நான் யாரு என்னன்னு தெரியாதவங்க கொடுத்தாதான் அது ஹெல்ப், தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா அது ஹெல்ப் கிடையாதுல்ல. இல்லங்க, வேணாம். புடிங்க. நீங்க எந்த ஊரு என்ன ஏதுன்னு அதெல்லாம் தெரிய வேண்டாம், அது எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்க புடிங்க. இல்லங்க, நீங்க கடனா கூட எனக்கு ஏதாவது உங்க நம்பர், போன் நம்பர் எதுவுமே வேணாம். அதெல்லாம் அது தப்புங்க, அது எங்களுக்கு தப்பு. நீங்க வாரம் எங்க கிட்ட கூட வந்து வாங்கிட்டு போங்க. வேணாங்க. அது கடனா நீங்க போன் நம்பர் தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடன்ற பேச்செல்லாம் வேணாம். நீங்க புடிங்க. இந்த காசு வந்து நாங்க மட்டும் வந்து என்ன சொல்றது, கடனா வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். இது கடன் கிடையாது, எங்களுக்கு வந்து சேவைக்காக எங்களுக்கு வருது, நாங்க சேவை பண்றோம். புடிங்க. உங்களுக்கு தேவை உதவி தானே வேணும். ஒரு பசங்க படிப்புன்னு சொன்னீங்க, நாங்க உடனே எடுத்து கொடுக்குறோம்னா வாங்கிக்கோங்க. புடிங்க, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. இது போதுமா உங்களுக்கு? என்ன வேணுமா ஏதாவது? ஏன்னா இப்ப எங்கள்கிட்ட இல்ல, நாங்க வரும்போது வந்து நார்மலா வந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க ஒளி வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. அழுவாதீங்க. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? அழுவாதீங்க. இங்க பாருங்க, அழுவாதீங்க. இங்க பாருங்க, அப்புறம் நான் கொடுத்த காசை வாங்கிக்கிறோம். அழுவக்கூடாது. அழுவுறதுக்காக கொடுத்தோம். இங்க பாருங்க, அழுவாதீங்க. ஹலோ, ரொம்ப நன்றிங்க. நீங்க அழுவாதீங்கக்கா. ஏன்க்கா அழுவுறீங்க? அமைதியா இருங்க. நீங்க எதுக்கு இப்ப கால்ல எல்லாம் உழுவ போறீங்க? ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நன்றி சொல்றதெல்லாம் போதுங்க. நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. எவ்வளவு தூரம் உங்க ஊருக்கு? இங்க இருந்து எவ்வளவு? இங்க இருந்து 35 கிலோமீட்டர். சரி, நான் டிராப் பண்றேன். வாங்க. எல்லாம் பஸ் ஏற்றி விட்டுமா டிராப் பண்ணுவோம். உங்களுக்கு பஸ் 1 மணிக்கு இருக்காதா? நான் வாங்க, டிராப் பண்றேன். வாங்க வாங்க. நீ ஏன் அழுவுறீங்க? தயவு செஞ்சு அழுவாதீங்க. உங்களுக்கு தான் ஜாலியா சந்தோஷமா இருங்க. உங்க பசங்க படிப்புக்கு நான் நம்பர் கொடுத்துட்டு போறேன். நீங்க உங்களுக்கு அப்படி பணம் ஏதாவது தேவைனாலும் சொல்லுங்க, ஓகேவா? அழுவக்கூடாது, தயவு செஞ்சு. வாங்க.